எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கிற பல பேரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் ஒரு படி மேலே உயர்த்தும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும். நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கிற வீடியோஸாக என்னால் கிரியேட் பண்ண முடியும். அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே பிரிக்க முடியாத, தவிர்க்க முடியாத உறவுகளில் ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டால் கணவன் மனைவியோட உறவு தான். அப்படி ஒரு காலத்தில் ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் ஒரு நாள் கூட வாழ முடியாது அப்படின்ற அளவுக்கு இருந்த ஒரு அழகான ஜோடிக்கு அவங்களோட வாழ்க்கை கசப்பாக மாறிடுச்சு. 2 பேரும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் இன்னொருத்தருக்கு ஒரு விவாத பொருளாகவே மாற ஆரம்பிச்சிட்டு அன்றைக்கி அவங்களோட திருமண நாள். இந்த திருமண நாளாவது தன்னோட கணவருக்கு ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே மனைவி கணவருக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து அழைப்பு மணி ஒலிச்சது. அவள் கதவை திறந்து பார்த்தா வெளியே கொட்டுற மழையில் சொட்ட சொட்ட நனைஞ்சிக்கிட்டு முட்டி போட்டுக்கிட்டு தன்னோட மனைவிக்காக ஒரு மலர் கொத்தை நீட்டிக்கிட்டு அந்த கணவர் காத்துக்கிட்டு இருந்தார். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மனைவிக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அந்த பூங்கொத்தை அவள் வாங்கினதுக்கப்புறம் அவளோட கணவர் சிரிச்சுக்கிட்டே கன்னத்தில் தட்டிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டார். ஒரு சிலை மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தாவ. உள்ளே போன கணவர் திரும்பி பார்த்து, அம்மாடி என்ன சிலை மாதிரி நின்றுட்ட, வா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னார். இவளுக்கு இன்னும் சந்தோஷம் தாங்கலை. நேராக கிச்சனுக்குள்ளே போனால் அவள் சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போய் முகம் கேட்கல கழுவிட்டு வாங்க, சாப்பாடு சூடாக இருக்குது, நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக. ஒரு இனிமையான பாட்டை போட்டுக்கிட்டே 2 பேரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. தங்களோட பழைய காலகட்டங்களில் நடந்த சம்பவங்கள்லாம் பற்றி பேசி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே கணவர் சொன்னார், சரிம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்சம் நேரம் கழித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னார். மனைவியும் சந்தோஷமாக சரி அப்படின்னு சொன்னாங்க. அவர் பெட்ரூமுக்கு போனதுக்கப்புறமா மனைவியோட செல்லுக்கு ஒரு கால் வந்துச்சு. மேடம், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், இது மிஸ்டர் ராஜோட வீடு தானே அப்படின்னு கேட்டாங்க. மனைவி ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சாரி மேடம், இங்கே இப்போது ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கு. விபத்துக்குள்ளானவர் சம்பவ இடத்துல இறந்துட்டார். அவரோட கையில் வச்சுருந்த பேக்கில் தான் மொபைல் இருந்தது, அந்த மொபைலில் இந்த நம்பர் இருந்தது, அதனால தான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னார். மனைவிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதே நேரத்தில் தன்னோட கணவர் வீட்டில் தானே இருக்கிறாரு அப்படின்றதுனால இந்த விஷயத்தை நம்பவும் முடியல. உடனே போய் தன்னோட பெட்ரூமில் கணவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பெட்ரூமில் கணவர் இல்லை. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களை தேடி அந்த ஆன்மா வரும்னு சொல்லி அவள் கேள்விப்பட்டிருக்கா. இப்போ அவளுக்கு அந்த எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை தன்னோட கணவர் தன்னை விட்டு பிரிஞ்சிட்டாரோ, நம்ம அவரை இழந்துட்டோமோ, நம்மளை பிரிஞ்சதுனால தான் அவர் நம்மளை தேடி வந்து ஒரு புன்னகை பூத்த முகத்தோட நம்மக்கிட்ட அணுகுனாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மனசு இருண்டுருச்சு. அவளுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற எதுவுமே தெரியல. ஒரு மயக்கம் ஏற்படுற சூழ்நிலைக்கு வந்துட்டா. தரையில் விழுந்து புரண்டு அழ ஆரம்பிச்சிட்டா. இவள் அழுகிற சத்தம் கேட்டு பாத்ரூம்லேருந்து ஒரு குரல் கேட்டது. அது அவளோட கணவரோட குரல். என்னம்மா ஆச்சு, என்ன ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி. இவள் உடனே அழுகிறத நிப்பாட்டிட்டு ஓடி போய் பாத்ரூமில் பார்த்தா அவரோட கணவர் பாத்ரூமில் இருந்தார். இவளோட அழுகை இன்னும் அதிகமாகிடுச்சு. என்ன காரணம், ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுக்கப்புறம் தான் இவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். அப்போ தான் அவர் சொன்னார், நான் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு திருடன் என்னோடய பேக்கை திருடுறதுக்கு ட்ரை பண்ணான். அவன் கூட நான் போராடும்போது அவன் என்னை தள்ளி விட்டுட்டான். ஸோ ட்ரெயின்லேருந்து நான் கீழே விழுந்து ஒரு பெரிய விபத்தில் மாட்ட இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். கொஞ்ச நேரம் அவர் எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா நான் அந்த உலகத்தில் இருந்திருக்கவே முடியாது. அந்த கொஞ்ச நேரத்தில் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில் உன் கூட வாழும்போதெல்லாம் நான் அதிகப்படியான சண்டைகள் தான் உன் கூட போட்டிருக்கேன். நம்ம சந்தோஷமாக இருந்த நாட்களே நம்மளுக்கு மறந்து போகிற அளவுக்கு நம்மளுக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் இப்போ கிடச்சிருக்க இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் என்னோடய குறிக்கோளாக இருக்கணும். நம்மளுக்குள்ள சண்டைகளே வரக்கூடாது. அப்படி சண்டைகள் வர்றதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு புது மனுஷனாக உன் கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி நம்மளோட கல்யாண நாள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் உனக்கு பூக்கள் வாங்கிட்டு வந்தேன்.
உன்னை வெளியில் கூட்டு போய் உன்னை சந்தோஷப்படுத்தலாம், இனிமேல் நம்ம ஒரு புது வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். கணவருக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் இப்போ மனைவிக்குள்ளே வர ஆரம்பித்தது. அவங்களோட வாழ்க்கையிலையும் அந்த மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. வாழ்க்கை நம்மளுக்கு எப்போவுமே இன்னொரு வாய்ப்பை கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி இன்னொரு வாய்ப்பை கொடுத்தா சந்தோஷம்தான். ஆனால் ஒருவேளை அந்த வாய்ப்பு வராமலே போயிட்டா, அவருக்கு உதவி செய்ய அந்த கைகள் வந்துச்சு இல்லையா, அது ஒருவேளை வராமலே போயிருந்தா இன்றைக்கி அவங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்குமா? வாழ்க்கை எப்போயுமே நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நம்மளோட தவறை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு கணம் கிடைக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. கிடைச்ச இந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கிற நம்மளோட உறவுகளை பாதுகாப்பாக, சந்தோஷமாக, நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ்கிறதுல தான் உண்மையான சந்தோஷமே இருக்குது. உங்களின் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு மீண்டும் பேசலாம். நன்றி.